கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் லூக்கா 16ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இது 15ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி போதனையாகவே அமைகிறது. விசேஷமாக பரிசேயர் சதுசேயர்களின் எண்ணங்களை தமது சீசர்களுக்கு விளக்கி காட்டி, நீங்கள் இவ்வாறு இருக்கக்கூடாது, நீங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை சுட்டிக்காட்டி விளக்குவது போல இந்த பாடம் அமைகிறது. தந்திரக்கார புத்திசாலியான உக்ரானக்காரனின் செயல்களை சீஷர்களுக்கு தேவன் அறிவிக்கிறார். தனது எஜமானனின் சொத்தை அழித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று சொல்லவில்லை. அவன் ஒருவேளை அநீதியாய் எஜமானுடைய சொத்தை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆதலால் அவருடைய வருமானம் குறைந்து போனது. இதை கணக்கில் எடுத்துக்கொண்ட எஜமானன் அந்த உக்ரானக்காரனை அழைத்து கணக்கு கேட்கிறார். இந்த தனது உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடியவனை தேவன் பரிசேயர் சதுசேயர் நியாயசாஸ்திரிகளுக்கு ஒப்பிடுகிறார். எஜமான் என்ற சொல் தேவனுக்கு இணையான சொல்லாக அமைகிறது, அதாவது தேவனை பிரதிபலிக்கிறது. இப்படி அநீதினால் செய்தவனுக்கு நாள் குறிக்கப்பட்டது. ஆதலால் அவன் தன்னை ஏற்றுக்கொள்ளோர் உண்டாகத்தக்கதாக எஜமானின் பொருளையே எடுத்து அவர்களுக்கு தயவு தாட்சண்யம் செய்து தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அவர்களை சம்பாதிக்கிறான். அதாவது எஜமானின் உலக பொருட்களை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து பிறருக்கு கொடுத்து தன்னை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவன் மனிதர்களை சம்பாதிக்கிறான். எஜமானனுக்கு கடன்பட்டவர்களுடைய சீட்டை வாங்கி பாதியாக குறைத்து அல்லது 70%, 80% என்று குறைத்து அவர்கள் கட்ட வேண்டிய எஜமானுக்கு கட்ட வேண்டிய பணத்தினாலே தனக்கு தயவு பாராட்டும்படியாக அவர்களுடைய மனதை அவன் மயக்கிவிட்டான். இப்பொழுது வேலையை விட்டு தூக்கி எறியப்பட்டாலும் தனக்கு உணவு கொடுக்க உதவி செய்ய இந்த மனிதர்கள் இருப்பார்கள் என்று அவன் நினைத்தான். 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் அநீதி உள்ளவன், ஆனால் புத்தியாய் செய்தான் என்று எஜமானுக்கு தெரிய வந்தது. அதாவது எஜமானுக்கு எதையும் மறைக்க முடியவில்லை. தன்னை விட்டு அவன் எடுபட்டு போனாலும் தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அவன் மனிதர்களை சம்பாதித்ததை நினைத்து அவன் எஜமான் அவனை மெச்சிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெகட்டிவ் எதிர்மறையான கேரக்டரை கொண்டு வந்து தேவன் நேர்மறையான பொக்கிஷமாகிய பரலோகத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு செய்ய வேண்டிய புத்தியுள்ள காரியங்களை விளக்கப்படுத்துகிறார். உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தேவை உள்ளவர்களுக்கு பகிர்ந்து அநேக ஆத்துமாக்களை மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும். நாம் செய்யும் நற்காரியங்களை கண்டு பிதாவை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இது தேவனுடைய மலை பிரசங்கத்திலிருந்து ஆரம்பித்து அவருடைய நித்திய ஜீவனை குறித்தான சுவிசேஷ பிரசங்க பிரதான கட்டளை வரைக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. பரலோகத்திலே நாம் செல்லும் போது நமது சுவிசேஷ பிரசங்கிக்கப்பட்டதனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்மை அடையாளம் கண்டு கொண்டு கிறிஸ்துவிடத்தில் இதோ இவர் எனக்கு சுவிசேஷம் சொன்னார், இதோ இவர் எனக்கு உடை கொடுத்தார், இதோ இவர் எனக்கு உணவு கொடுத்தார் என்று அவர்கள் நமக்கான அறிமுகங்களை கொடுக்கத்தக்கதாக அங்கே நாம் சம்பாதித்த ஆத்மாக்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலக பொருட்களை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளப்படுதல் என்பது பரலோகத்திலே நினைவு கூறப்படும். இந்த பூமியில ட்ரிக்கா மைண்டா ஒர்க் பண்ண இந்த உக்ரானக்காரனை வைத்து தேவன் பரலோக வாழ்வை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பூமியில் உள்ளதை இழக்கலாம், ஆனால் பரலோகத்தை நீங்கள் இழக்கக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்றால் பூமியில் இருக்கிற சம்பத்தி மிக கொஞ்சம் தேவனுடைய பார்வையிலே. பரலோகம் என்பது அவருடைய பார்வையிலே மிக பெரியது. பூமி கொஞ்சம், பரலோகம் என்பது அநேக மதிப்புடையது. இந்த பூமியின் கொஞ்சமான அழியக்கூடிய இந்த அநீதியுள்ள பொருட்கள் மேல் பற்று இருக்குமானால் நாம் பரலோகத்தை பற்றி பிடித்து கொள்ள முடியாது. பூமியுள்ள பொருட்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவைகள். அவைகளை நமக்கென்று நாம் ஆக்கிரமித்துக் கொள்வோமானால் உண்மையற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் 10, 11ஆம் வசனங்களிலே வாசிக்கலாம். பூமியின் சம்பத்துகளின் மேல் பற்று உடையவர்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாதவர்கள், பிறருடையதையும் அபகரித்து கொள்ள துடிக்கிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியாது என்றதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உண்ணவும் உடுக்கவும் அனுபவிக்கவும் வேதமும் தேவனும் அனுமதிக்கிறார். ஆனால் தனக்கென்று அபகரித்துக் கொள்வதை தேவன் அனுமதிப்பது இல்லை. உலக பொருட்களை கொண்டு தேவனுக்கான ஆத்துமாக்களை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும்.
இதை நாம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டார்கள். கிறிஸ்துவை காட்டிலும் இந்த பூமியின் சம்பத்தும் மதிப்பும் மரியாதையும் பரிசேயர்களுக்கு தேவையாய் இருந்தது. ஆதலால் அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உக்ரானக்காரன் அப்படி என்ன புத்தியாய் செய்தான் என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால், தன் மீது வந்த அந்த பாதக குற்றச்சாட்டை மறுக்காமலோ அதற்காக வாதாடாமலோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியைத்தான் அவன் தேடினான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒளியின் பிள்ளைகளுடைய கண்கள் எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி இருக்கும். பரலோக ராஜ்ய மேன்மைக்காக பூலோகத்தில் இருக்கிற எதையும் அவர்கள் விலைக்கிரயமாக செலுத்த முடியும், விட்டுவிட முடியும். இரண்டாவது மிகப்பெரிய சத்தியமாக நாம் இதில் படிக்கிறோம். உலக பொருட்களை கொண்டு தனக்கென நண்பர்களை சம்பாதித்தான் இந்த புத்தியுள்ள அநீதியினாலே புத்தியுள்ள ஸ்தானாதிபதி உக்ரானக்காரன் இப்படி செய்திருக்கிறான். தம்மை பின்பற்றுகிற சீசர்களும் இந்த உலக சம்பத்துகளை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்காக பணி செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். தனது உண்மைத்துவத்தை அவன் நிரூபிப்பதற்கு போராடவில்லை, தன்னை தப்புவிப்பதற்கு மட்டும்தான் போராடினான். இங்கே ஆண்டவர் உண்மைத்துவத்தையும் உண்மைத்துவம் இல்லாததை குறித்தும் அது மனிதனுடைய குணமாக இருக்கிறது, கேரக்டராக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். உண்மைத்தன்மை இல்லாதவர்களிடத்தில் சிறிய பொருட்களை நாம் நம்பிக்கையோடு கொடுக்க முடியாத பொழுது விலை மதிப்பற்ற பொருளை எப்படி கொடுப்போம், நான் எப்படி கொடுப்பேன் என்று கேட்பது போல இது அமைகிறது. இந்த பூமி முழுவதும் தேவனுடையதுதான். அவருடைய பொருட்களிலே நாம் உண்மைத்தன்மை அற்றவர்களாய் இருப்போமானால், நேர்மையற்றவர்களாய் இருப்போமானால், பரலோகத்தை எப்படி அவர் தமக்கு மட்டும் சொந்தமாய் வைத்திருக்கிற பரலோகத்தை எப்படி நம்மோடு பகிர்ந்து கொள்வார் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆதலால் தம்மை பின்பற்றி வருகிற சீஷர்கள் லாயல்டி, சர்வீஸ், அதாவது உண்மைத்தன்மையோடு, நேர்முகத்தன்மையோடு, ஒரு டிரான்ஸ்பரன்சி மைண்டோடு பணி செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் போல மாயக்காரர்களாய் இருக்கக்கூடாது என்பதை தேவன் இங்கே பதிவு செய்கிறார். இதை நாம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பிறர் நம்மை புகழ்கிற புகழ்ச்சியின் காரணத்தை தேவன் உற்று நோக்குவாரானால் அது அருவருப்பாய் இருக்குமாம். பிறருக்கு நாம் செய்யும் உதவியை கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவுக்கு பயந்து நாம் செய்யாமல் தற்புகழ்ச்சிக்காக செய்வோமானால் அது தேவன் அருவருக்கிற காரியமாய் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது என்று பழைய ஏற்பாட்டு காரியங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி யோவான் ஸ்நானகன் முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யோவான் ஸ்நானகனும் இப்படியே தன்னிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியேதான் அவரும் போதித்தார். லீவிங் எர்த்லி மேட்டர் அண்ட் ஹார்ட்ஷிப், ஏர்னிங் எட்டர்னல் வித் ஹார்ட்ஷிப். உலக பிரகாரமான சம்பத்துகளை விட்டுவிட்டு கடின உழைப்போடு பரலோக வாழ்விலே பிரவேசிப்பதற்கு பலவந்தம் பண்ண வேண்டும், போராட வேண்டும். இது சம்பத்துகளோடு மட்டும் நிறுத்திவிடாமல் சரீரம் சார்ந்த இச்சைகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் உள்ளவைகள் என்பவைகள் எல்லாமே உணவு, உடை, சரீர இச்சை. மரம் விட்டு மரம் தாவாமல், மனம் விட்டு மனம் தாவாமல், திருமண பந்தத்திலே ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். திருமணம் என்பதே யூனிட்டி தென் யூனியன், இணைந்திருப்பதும் இசைந்திருப்பதும். இப்படிப்பட்ட மன வாழ்வு தேவனோடு மனிதன் ஒத்து வாழ்வதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு உள்ள உறவிலே நல்ல அந்யூன்ய ஐக்கியம் இருக்கிறவர்கள் தங்கள் குடும்ப உறவிலும் அந்யூன்ய அர்ப்பண ஐக்கியத்தோடு திருப்தியாக வாழ முடியும். அதாவது சுய இச்சைகளுக்கு அடிமைப்படாமல் பிறர் நன்மை கருதி வாழ்பவர்களாய் இருப்பார்கள்.
தன் சக மனிதர்களுடைய நன்மையை குறித்து யோசிக்கிறவர்களாக, அது முதலாவது தனது வாழ்க்கை துணை, இரண்டாவது தன்னுடைய பிள்ளைகள், மூன்றாவது தன்னுடைய சமூகம் என்று அந்த அலைவட்டம் வளர்ந்து கொண்டே போகும். எந்த மனிதனுக்கும் அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். தீங்கு செய்ய மாட்டார்கள் என்பதை காட்டிலும் தன்னிடத்தில் உள்ளதை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் தேவனின் எதிர்பார்க்கும் நிலை. இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தண்டனை எவ்வளவு மிகப்பெரிய விளைவாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக ஐஸ்வர்யவானும் லாசருக்கும் நடந்த அந்த சம்பவத்தை தேவன் விளக்கப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் கூறிய ஓமைகளிலே இது ஒரு ஓமைக்கு மட்டும்தான் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரானபடினாலே அவரால் பின்வரும் காரியங்களை கணித்து கண்கண்டு சொல்ல முடியும். ஆதலால் இதை உண்மை என்றும் நடந்தவைகள் என்றும் உதாரணம் என்றும் எடுத்துக்காட்டு என்றும் எந்த ஒரு கேட்டகரிக்கு கீழேயும் கொண்டு வர முடியாது. ஆனால் வருங்காலங்களிலே நடக்கப் போகிற நிகழ்வுகளை தான் காணும்போது அவர் காணும்போது அது நிகழ்காலமாக அவருக்கு இருக்கிறது. ஆதலால் அதை நிகழ்காலம் போல பேசுகிறார். ஏனெனில் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தனது ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பி வைக்கப்பட்ட யூதர்கள் ஐஸ்வர்ய மயக்கத்தினால் விழுந்து போனதை அவர் சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சம்பவமும் யூத மனிதர்களைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஐஸ்வர்யவானும் யூதன்தான், லாசரும் யூதன்தான். லாசருக்கு உணவு இல்லை, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, சுகம் இல்லை, தங்க இடம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, பலன் இல்லை. நாய்கள் வந்து நக்கும்போது அவைகளை விரட்டி விடுவதற்கு கூட அவனுடைய சரீரத்திலே திராணி இல்லை. இப்படி மிக கொடிய ஏழ்மையிலே, வருத்தத்திலே, வேதனையிலே இருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவானோ தனது மேஜையிலிருந்து சிந்துகிறதை கூட உணராதவனாய் இருக்கிறான். சமூகத்திலே சிறந்த அந்தஸ்தும் சிறந்த ஆடை அலங்காரமும், அவனுடைய ஆடை அலங்காரம் அவனுடைய அந்தஸ்தை கூட்டி கொடுக்க அளவுக்கு அவனுடைய வாழ்வு இருந்தது. ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே காத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த தரித்திரன் இருந்தான். ஆதலால் ஐஸ்வர்யவான் கேட்டு போட்டு பாதுகாப்பா இருந்தான் என்று புரிந்து கொள்ளலாம். தனக்கு இருக்கிறது தன்னை போல சக மனிதனுக்கு ஒன்றுமே இல்லை, அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஐஸ்வர்யவானுக்கு இல்லை. இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நாம் படிக்கும்போது பரலோகம் எப்படிப்பட்டதா இருந்தது, பூலோகம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று திசை திருப்பி விடுவார்கள் தங்களது போதனைகளிலே. ஆனால் தேவன் கூறுகிற சத்தியம் என்னவெனில், உன்னிடத்தில் உள்ளதை பகிர்ந்து பிறருக்கு கொடு, உலக பொருட்களை பிறருக்கு கொடுங்கள் என்று தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே சுத்திகரிப்பை குறித்து பேசும்போது கூட, மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். மனச்சுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு கொடுப்பதினாலே மனச்சுத்தம் உண்டாகும். 12:33 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். பிறருக்கு கொடுக்கும்போது பற்று அந்த பொருள் மேல் நமக்கு இல்லை என்று அர்த்தம். பிறருக்கு உச்சிதமான பொருட்களை கொடுப்பதினாலே மேன்மையான பொருளை ரிட்டர்னாக பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். பிறருக்கு கொடுக்கும்போது தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். தன்னையே கொடுக்கும் அளவுக்கு இறங்கி வந்த தேவனின் அன்பை பிரதிபலிக்கிறோம். அந்த அன்போடு நமக்கு பங்கு உண்டு என்பதை காட்டுகிறோம். கொடுத்து விட்டால் மனம் நிறையும், ஏனெனில் மனம் சுத்தமாகும். பூமியிலே கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் பரலோக நியாய தீர்ப்பு வரை கணக்கெடுப்பிலே வைக்கப்படுகிறது என்பதை இந்த பகுதி மிக ஆழமாக சொல்லுகிறது. 3 முறை இந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படும் போது ஜெபிக்கிறான். 3 முறை ஜெபிக்கும் போது பதில் வருகிறது. ஆனால் அவன் எதிர்பார்க்கிற பதில் வரவில்லை. வேத வசனங்களுக்கு செவி கொடாவிட்டால் எந்த சாட்சி எழும்பி போனாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்பதை இந்த பகுதி விளக்கப்படுத்துவதோடு, அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலும் கூட மனம் திரும்பவில்லை. தங்களை பாதுகாத்து கொள்ள, காப்பாற்றி கொள்ள வகை தேடினானே ஒழிய தான் செய்தது தவறு என்று அவன் உணரவே இல்லை.
தன் சகோதரர்கள் வேதனைப்பட வந்துவிடக்கூடாது என்று விரும்பினானே ஒழிய அவன் வேத வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பவில்லை. நமது கண்களும் இப்படித்தான் அநேக விதங்களிலே வேத சத்தியங்களை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அடைபட்டு கிடக்கிறது. உலக மாயை நம் கண்களை குருடாக்கி வைக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையாகிய உணவு, உடை, இருப்பிடம், கேர், ஹெல்த் கேர், ஃபிசிக்கல் செக்யூரிட்டி இவைகளெல்லாம் சக மனிதன்தான் பிற மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் சக மனிதன்தான் பிற மனிதனுடைய அவசிய தேவைகளை பறித்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அதிகமாய் யாருக்காகிலும் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உண்மையான உக்கரானக்காரர்களாய் இருந்து பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாகவில்லை என்றால் நம் மீது நியாயத்தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறோம். we are inviting God's judgment என்பதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான முறையிலே வாழ தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் செய்வோம், செயல்படுவோம். ஆமென்.